பண்றோம் அப்படின்னா பிகாஸ் ஆஸ் ஆன் டுடே அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் நம்ம கைமீறி போகக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இதெல்லாமே நம்ம திரும்ப ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது எஸ், ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இதனால மட்டும்தான் அந்த பேலன்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இந்த ட்ரெயின் நம்ம ஆர்கனைஸ் பண்றதுக்கான முக்கியமான ரீசன் இதுதான். நம்ம ஹெல்த்தை நம்ம பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ என்னை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் அப்படின்னு நான் சொல்லணும்னா, வே பேக் 2006 இந்த டைரக்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபார்மா இண்டஸ்ட்ரி. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டைரக்ட் இண்டஸ்ட்ரியில் 2006 ஸ்டார்ட் பண்ணி ஸோ இன்னி வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷத்துக்கு மேல இந்த டைரக்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். வெஸ்டீஜ்ல நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷம் நான் இப்போ கம்ப்ளீட் பண்ண போறேன். ஸோ இந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் தேவையில்லை. இப்போ யாராவது நோய் இருக்கிறவங்க, ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் சொன்னா போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, ஒன்ஸ் நம்ம இந்த ப்ராடக்ட்டை பத்தி நல்லா இருக்கிறவங்கள்ட்ட பேசும்போது அவங்கள்ட்ட ஒரு தயக்கம் இருக்கு, இந்த ப்ராடக்ட்லாம் நான் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அப்ப சரி, இது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்கள்ட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நிறைய கேள்விகள் அவங்க மனசுக்குள்ள வருது. எந்த மாதிரியான கேள்விகள் அவங்க மனசுக்குள்ள வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ரெண்டாவது, இது டாக்டரோட அட்வைஸ் எல்லாம் எப்படி நான் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இந்த ப்ராடக்ட் ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் ஏதோ ஒன்று சரி பண்ணும் அப்படின்னு சொன்னா நான் எத்தனை நாள் இந்த ப்ராடக்ட் நான் எடுக்கணும், நான் தொடர்ந்து எதுக்காக நான் எடுக்கணும்? ஏன்னா ஒன்ஸ் இப்போ நான் எடுக்க வேண்டிய இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் தொடர்ந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப இத்தனை விதமான கேள்விகள் மனசுக்குள்ள இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு நிறைய தயக்கம் அப்படிங்கறதான் மக்கள் மனசுல வர ஆரம்பிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் நான் வெஸ்டி ஜாயின் பண்ண புதுசுல சப்ளிமெண்ட்ஸ் மேக்சிமம் எந்த இடத்துல ப்ரொமோட் ஆயிட்டு இருந்து கேட்டீங்கன்னா, இந்த நோய்க்காக, நோயாளிகளுக்காக இந்த மாதிரி தான் நிறைய ப்ரொமோட் ஆயிட்டு இருந்தது. ஸோ அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தேன். அந்த மாற்றம் கொண்டு வர ஆரம்பிச்சு இன்னைக்கு சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது யார் எடுக்கணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிச்சு இதுக்கு நிறைய பேர் பர்சனல் சப்ளிமெண்ட்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. வெறும் ஒரு 1.5 கோடி நடந்துட்டு இருந்த நம்ம வியாபாரம் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 கோடி வரைக்கும் இன்னைக்கு இந்த வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு அந்த புரிதல் அப்படிங்கிற விஷயத்த நான் ஏற்படுத்தின ஒரு காரணத்தினால்தான். அதுதான் என்ன நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 3 நாளா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நாளைக்கு இந்த 2 நாள் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். அண்ட் 3வது நாள் பொறுத்த வரைக்குமே சக்சஸ் வித் கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி ஆஃபர் நம்ம ஏன் பண்ணணும், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, இது முழுமையாக பார்க்கக்கூடியதான் 3வது பகுதி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வை சப்ளிமெண்ட் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியம். இப்ப யாரும் இன்னைக்கு ஆரோக்கியமா இல்லை அப்படின்னு கேட்டா எஸ், நிச்சயமாக என்னால சொல்ல முடியும், ஆரோக்கியமாக யாருமே இல்லை அப்படிங்கிறதா. அப்போ உண்மையான ஆரோக்கியம் இன்னைக்கு நமக்கு எந்த இடத்துல தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் வெல்னஸ். ஸோ வெல்னஸ் அப்படிங்கிறது என்ன, எந்த காலகட்டத்திலுமே நம்ம உடம்புக்குள்ள நோய் வராமல் நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போல ஒரு நோய் அந்த நோயை முறியடிக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இதுதான் உண்மையான ஒரு வெல்னஸ். இந்த போட்டோல நீங்க பாக்குறவர் தான் ஹிப்போக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லி, இவர் தான் ஃபாதர் ஆஃப் மெடிசன். முதல்ல ஒரு மருத்துவம்னா என்னன்னு கண்டுபிடிச்சது இவர் தான். இவர் சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லாரு, லெட் தை ஃபுட் பி மெடிசன் அண்ட் மெடிசன் பி ஃபுட். உணவே மருந்து, மருந்தே உணவு. அப்போ உணவே மருந்து அப்படிங்கிறது காலகட்டத்துல மாறி போய் இன்னைக்கு மருந்தே உணவு அப்படிங்கிற அளவுக்கு மாறி போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடலுக்கு என்ன தேவை, முக்கியமா ஊட்டச்சத்துக்கள் தேவை. இந்த 2 விதமா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு மேக்ரோ நியூட்ரிஷன், இன்னொன்னு மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி. மேக்ரோ பொறுத்த வரைக்குமே புரதச்சத்து வேணும், கொழுப்பு சத்து வேணும், சர்க்கரை சத்து வேணும். இதெல்லாம் அதிக அளவு நம்ம உடம்புக்குள்ள தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். அதனால இந்த மேக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்றோம். சிறிய அளவுல தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதான் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். அப்ப இந்த 5 விதமான ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்பு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், எதுவாக இருந்தாலும் சரி, எது உள்ள போனாலும் சரி, அதை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள பல ஆயிரம் விஷயங்கள் இருக்கு. இந்த பல ஆயிரம் விஷயங்கள் ஆரோக்கியமாக வேலை செய்யணும் அப்படின்னா அதற்கு என்ன தேவை, எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி எங்கிருந்து கிடைக்கும்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து மட்டும்தான் நம்ம உடலுக்கு கிடைக்கும். நம்ம வயிற்றுக்குள்ள போகும்போது வயிறு என்னப்படுது, அது சர்க்கரை சத்தா, புரத சத்தா, கொழுப்பு சத்தா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். எந்த உறுப்புகளுக்கு எந்த செல்களுக்கு எது தேவையோ அதை சப்ளை பண்றத நம்ம டோட்டல் பாடி சிஸ்டத்தோட மெயின் ஃபங்க்ஷன்.
இந்த ஊட்டச்சத்துக்கள் எங்கிருந்து கிடைக்கும்? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து நமக்கு கிடைக்கும். அப்ப உணவுல இந்த ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை இருக்கும்போது என்ன ஆகும்? மயக்கம் ஏற்படும். உடம்புல ஒரு தள்ளாட்டம் இருக்கும். மூடு ரொம்ப ஒரு வெறுப்பான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு மனநிலைக்கு நம்ம மாற ஆரம்பிப்போம். நரம்பு தளர்ச்சி ஏற்படும். தலைவலி இருக்கும். ஒரு தடுமாற்றம் எப்போதுமே ஏற்படும். மசில்கள், தசைகள் எப்போதுமே வீக்னஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் நம்ம உடம்புக்குள்ள தோன்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை. காலப்போக்குல இது சர்க்கரை நோயாக, இதயம் சம்பந்தப்பட்ட நோயாக, புற்றுநோயாக, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயாக இது மாறக்கூடியது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? சரி வயசாகி போச்சு, அதான் இந்த நோயெல்லாம் உடம்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஏஜிங் ப்ராசஸ், நம்ம வயோதிகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை சார்ந்து நம்ம இப்ப காலத்தை ஓடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்போ உண்மையிலேயே இந்த வெல்னஸ் அப்படிங்கிறது எதை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆரோக்கியம் சார்ந்த விஷயம். சரி, அப்ப ஹெல்த்னா என்ன? இது ஒரு ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரோட தனி நபரோட மனநிலை எப்படி இருக்கோ அதுதான் உண்மையிலேயே அந்த ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங். உடல் ரீதியாக, மன ரீதியாக, சமுதாய ரீதியாக, சுற்றுப்புற சூழல் ரீதியாக, ஆன்மீக வழியில இந்த மாதிரி பல விதத்துல என்னைக்கு நம்ம உண்மையிலேயே ஒரு சந்தோஷத்தோடு நம்ம இருக்குமோ அதுதான் உண்மையான ஒரு ஆரோக்கியம். அப்ப இந்த ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் முதல்ல எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்ஃப், நம்ம கிட்ட இருந்தா முதல்ல இதை ஆரம்பிக்கணும். ஆனா பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம்? நம்ம நல்லா தான் இருக்கும், மத்தவங்களுக்கு தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பட் நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்க முடியல அப்படின்னு சொன்னா மத்தவங்களுக்கு ஆரோக்கியத்தை பத்தி நம்மளால பேச முடியாது. அப்போ இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற நம்ம உடம்புக்குள்ள வரணும்னா இது ஒரு சின்ன கான்செப்ட் நான் புரிய வைக்கிறேன். ஐஸ்பர்க் கான்செப்ட் ஆஃப் டிசீஸ். ஐஸ்பர்க் அப்படிங்கிறது பனிப்பாறை. இந்த பனிப்பாறை இப்ப கடல் மட்டத்துக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பனிப்பாறையை நம்ம பாக்குறோம். உண்மையிலேயே இந்த பனிப்பாறையோட சைஸ் சின்னதா இருக்கா பெருசா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் பெருசா இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவல் இந்த பனிப்பாறை எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ கடல் மட்டத்துக்கு மேல நம்ம பார்க்கக்கூடிய இந்த பனிப்பாறை இப்ப பெருசா இருக்கா சின்னதா இருக்கான்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும். கடல் மட்டத்துக்கு மேல தெரியக்கூடிய பனிப்பாறை சின்னதா இருக்கு அப்படின்னு. உண்மையில இது பெருசா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி. இது ரெண்டு விதமா நம்ம பிரிக்கிறோம், நோன் அண்ட் அன்னோன் ஃபேக்டர்ஸ். நோன் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன? நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடிய நோய்கள். சர்க்கரை நோய் இருக்கலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கலாம், புற்றுநோய் இருக்கலாம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள வந்த பிறகுதான் நமக்கு தெரியும். ஸோ ஒரு நோய் நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட். டாக்டரை பார்க்குறோம், டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க உங்களுக்கு உடம்புக்குள்ள இந்த நோய் வந்துச்சு அந்த நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. மெடிசன்ஸ் எடுக்க சொல்றாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மெடிசன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா லைஃப் லாங் அந்த மெடிசன்ஸ் தான் நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறுது. அப்ப அது தெரிஞ்ச விஷயம்ங்கிறது என்ன? நம்ம உடம்புக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வந்த பிறகு அதுக்கான சொல்யூஷன் என்ன நம்ம பாக்குறோமோ அதுதான் இந்த நோன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன்னோன் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன? இந்த ரூட் காஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நோய்கள் எதனால ஏற்படக்கூடியது? ஒரு சர்க்கரை நோய் இருக்கலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கலாம், புற்றுநோய் இருக்கலாம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கலாம். இந்த நோய்கள் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள எப்படி வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே நம்ம ஒரு டாக்டர் தான் படிச்சிருக்கோம். டெஃபினட்டா எல்லாருமே இன்னைக்கு டாக்டருக்கு படிக்க முடியாது. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? ப்ரிவென்ஷன். வருமுன் காப்போம். நம்ம உடம்புக்குள்ள நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சக்தியை நம்ம ஏற்படுத்தணும். அதுதான் ப்ரிவென்ஷன். இன்ஃபேக்ட் இந்த பனிப்பாறை இதை பேஸ் பண்ணியே ஒரு படம் இருக்கு, டைட்டானிக். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இன்ஃபேக்ட் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கப்பல் ஒருவேளை மேல் பகுதியில அந்த பனிப்பாறை மோதி இருந்துன்னா அந்த கப்பல் மூழ்கி இருக்காது. எப்போ கப்பலோட அடிப்பகுதியில அந்த பனிப்பாறை மோதிச்சோ அதுல இருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள கடல்ல இருக்கக்கூடிய அத்தனை தண்ணி உள்ளுக்குள்ள கப்பல் மூழ்கி போச்சு. இதே போலதான் நம்ம ஆரோக்கியமும். நம்மளுடைய அடிப்பகுதி அப்படிங்கிறது என்ன? அதுதான் ரூட் காஸ். ஸோ இந்த நோய்கள் வராமல் தடுக்க வேண்டிய அந்த ப்ரிவென்ஷன் இதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உடம்புக்குள்ள நோய் வராமல் தடுக்க முடியும். அப்ப நாளைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல நம்ம போகிறத விட அந்த ட்ரீட்மெண்ட் வராமல் தடுக்க வேண்டிய இடத்துல தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். அதுதான் ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்றோம்.
சோ புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது என்ன? ஒரு நோய் வந்த பிறகு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா, இல்ல ஒரு நோய் வராமல் நம்ம உடம்ப நம்ம தயார்படுத்திக்கிறதா அப்படிங்கிறத யோசிப்பாரு. சோ நம்ம ஆரோக்கியம், இந்த பனிப்பாறை இது 2மே ஒரே விஷயம். ஏன்னா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாமே டயக்னோசிஸ், மெடிக்கல் டயக்னோசிஸ். டாக்டர்ட்ட போனா கூட இன்னைக்கு டாக்டர் என்ன சொல்றாங்க? எக்ஸ்ரே எடுங்க, ஸ்கேன் எடுங்க, இசிஜி எடுங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? மனுஷங்களை விட அந்த மிஷினை வந்து இன்னைக்கு அதிகமா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு டயக்னோசிஸ், ஒரு காலத்துல வந்து நம்ம நாடி பிடிச்சு பார்த்து சொல்லுவாங்க உடம்புல எங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் மாறி போய் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா நம்மளோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. அதுவும் இந்த கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நம்ம தொட்டு கூட பாக்குறது இல்ல, பக்கத்துல கூட டாக்டர்ஸ் யாருமே நம்ம பார்க்க முடியாத லெவல்ல தான் இன்னைக்கு நம்ம சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. ஆவரேஜா 1000 நோயாளிகளுக்கு உலகத்துல எந்த நாட்டுல டாக்டர்ஸ் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் வந்து கொடுக்குறாங்க. அந்த ரிசர்ச் படி பாத்தீங்கன்னா ஜெர்மனி இங்கதான் அதிகமாக 1000 நோயாளிகளுக்கு 4.3 டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க. அது இந்தியால பாத்தீங்கன்னா 0.8 டாக்டர். சோ ஒரு டாக்டர் கூட இல்ல. அப்ப 1000 நோயாளிகளுக்கு ஒரு டாக்டர் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. அதுதான் இன்னைக்கு இந்தியால இருக்கக்கூடிய நிலைமை. அந்த டாக்டர் இப்ப யாருக்கு மருத்துவம் பார்ப்பாரு? நோயினால பாதிக்கப்பட்டவங்களா, இல்ல அதிகமாக நோயினால கஷ்டப்படுறவங்களா? நிச்சயமா இல்ல. யாரு இன்னைக்கு பணம் செலவு பண்ண தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு மருத்துவம். சிம்பிள் விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல கையில கோடிக்கணக்கான பணம் இருந்தா கூட நீங்க ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுல எவ்வளவு சிக்கல் இருக்குங்கிறது யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு பெட்டே கிடையாது. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இன்னைக்கு சிகிச்சை பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துல தான் இந்த 2 கேள்விக்கான பதில். இந்த 2 நாள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கேள்விக்கான பதில் தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும்? இந்த கேள்விக்கான பதில் நம்ம பார்க்க போறோம். 2வது எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும்? சோ இந்த 2 கேள்விக்கான பதில் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள நோய் வரதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம் ஊட்டச்சத்தோட பற்றாக்குறை, மால் நியூட்ரிஷன். இந்த ஊட்டச்சத்தோட பற்றாக்குறை இருக்கும்போது என்ன ஆகுது? உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். உடம்புல எப்போதுமே தெம்பு இருக்காது, சுறுசுறுப்பு இருக்காது, எனர்ஜி இருக்காது, மசில்ஸ் எல்லாம் வீக் ஆக ஆரம்பிக்கும். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். மனம் எப்போதுமே ஒரு தடுமாற்றத்துக்குள்ள இருக்கும். மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்படுறோம். சோ இது எல்லாமே சேரும்போது என்ன ஆகுது? நம்மளுடைய மூவ்மெண்ட், மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ எப்போதுமே மத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்படுறதுனால சுயமாக நம்மளால எந்த விதமான வேலையும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். இது எதனாலனா ஊட்டச்சத்தோட பற்றாக்குறை. 2வது என்ன பார்க்கிறோம்? வயோதிகத்தன்மை. பொதுவா சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், புற்றுநோய், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், உடல் பருமன், கண் பார்வை கோளாறுகள், எலும்பு மூட்டு தேய்மானம் இதெல்லாம் 60 வயசுக்கு மேலதான் வந்துட்டு இருக்கு. எப்பன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இத்தனை விதமான நோய்கள் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? 40 வயசுல வர ஆரம்பிக்குது. காரணம் வயோதிகத்தன்மை முன்ன விட இன்னைக்கு முன்னேற ஆரம்பிச்சிருச்சு. 60 வயசுக்கு மேல ஒரு நோய் வரதுனால பெரிய பாதிப்பு இல்ல. ஏன் அப்படின்னா மீதி இருக்கிறது ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அப்படின்னா அந்த நோயோட எப்படியாச்சும் நம்ம போராடி வாழ்ந்துடலாம். ஆனா அதே 60 வயசுக்கு மேல வர வேண்டிய நோய்கள் 40 வயசுல வந்துச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இன்னும் 15 20 வருஷம் தான். அப்ப 60 தாண்டிட்டோம்னா பெரிய விஷயம் அப்படிங்கிற இடத்துல தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப வயோதிகம் முன்ன விட இன்னைக்கு அதிகமாக முன்னேற ஆரம்பிச்சிருக்கு. 3வது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை தரம், லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நிறைய மக்கள் உடல் பருமன் அதிகமாக இருக்காங்க. சரியான ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவு வந்து எடுக்கிறது இல்ல. நிறைய பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதனால நிறைய நோய்கள் இருந்தா கூட ஒரு 4 நோய்களை குறிப்பிட்ட நாள்ல சொல்ல முடியும். 1 சர்க்கரை நோய், 2வது இதயம் சம்பந்தப்பட்ட நோய், 3வது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், 4வதா புற்றுநோய். இது எல்லாமே என்ன சொல்லலாம்? கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒன்ஸ் இந்த நோய் நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம உடம்பு விட்டு போகாது. வாழ்நாள் முழுக்க இந்த நோயோட தான் நம்ம வாழ்ந்து ஆகணும். இதுதான் இருக்கக்கூடிய உண்மையான நிலை. சர்க்கரை நோய் வந்தவங்க, டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க, மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறவங்க, என்னைக்காவது டாக்டர் உங்களுக்கு சுகர் குணமாயிடுச்சு, நீங்க நல்லா ஆயிட்டீங்க, இனிமே நீங்க மெடிசன் எடுக்க வேணாம், இந்த மாதிரி யாராவது சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா?
நிச்சயமா இல்லை. அப்ப இந்த மெடிசின்ஸ் ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் லைஃப் லாங் அந்த மெடிசின் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். காரணம் என்ன? ஏன் அந்த நோயிலிருந்து நம்மளால குணமாக முடியல? உடல் ஆரோக்கியமாக இருந்தா தான் எந்த விதமான நோயிலிருந்தும் நம்மளால விடுபட முடியும். உடல் ஆரோக்கியமாக இல்லைன்னா அந்த நோயோட தான் வாழ்நாள் முழுக்க நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுறோம். சோ இந்த 3 முக்கியமான ஒரு காரணங்கள். இதுதான் எனக்கு அதிகமாக நோய் வரதுக்கான காரணம். இன்ஃபேக்ட் அதான் நம்ம லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் 3 காலகட்டத்துக்குள்ள பிரிச்சிருக்கோம். முதல் காலகட்டம் அப்படிங்கிறது என்ன? ஹெல்த், வெல்னஸ், ஆரோக்கியம். ஸோ ரியல் வெல்னஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள நோய் வராமல் இருக்கணும். அப்படியே நோய் வந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். இதுதான் ரியல் வெல்னஸ். பட் நம்ம லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 30-35 வயசுக்குள்ளதான் இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அந்த 35 தாண்டிட்டோம்னா 2 காலகட்டத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை இருக்கு. ஒண்ணு நோய் வருவதற்கு முன், இல்லைன்னா நோய் வந்த பின். 70% மக்கள் நோய் வருவதற்கு முன் அப்படிங்கிற காலகட்டத்துக்குள்ள இருக்காங்க. அப்படின்னா அவங்க ஆரோக்கியமா இருக்காங்களா? நிச்சயமா இல்லை. அவங்க உடம்புக்குள்ள ஏற்கனவே ஏதோ ஒரு நோய் உருவாக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு 30% மக்கள் தான் நோய் வந்த பின் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள இருக்காங்க. நம்ம சப்ளிமெண்ட்ஸ் யார்கிட்ட முதல்ல கொண்டு போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 30% மக்கள்கிட்ட தான். நோய் வந்த பின் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம ப்ராடக்ட ஃபர்ஸ்ட் கொண்டு போகிறோம். ஆனா யார்கிட்ட கொண்டு போகணும்? அந்த 70% மக்கள். நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், உடம்புல நோய் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நோய் வருவதற்கு முன் இருக்கிறவங்க வெல்னஸ், ஆரோக்கியத்துக்குள்ள போகணும். அதே மாதிரி நோய் வந்த பின் இருக்கிறவங்களும் ஆரோக்கியத்துக்குள்ள போகணும். நோய் வருவதற்கு 2 காரணங்கள். ஒண்ணு ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எதையுமே 4 நம்ம பிரிக்க முடியும். உடல் அளவுல, மனதளவுல, சமுதாய அளவுல, சுற்றுப்புற சூழல் அளவுல. இந்த மாதிரி பல காரணங்களால நம்ம உடல் அதிக அழுத்தத்திற்கு உள்ளாகுது. அதனாலதான் சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடம்புல வருவதற்கான முக்கியமான காரணங்கள். 2வது என்ன? டாக்ஸின்ஸ், நச்சு பொருள்கள். அளவுக்கு மீறி எதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள நிறைய போகுதோ அது எல்லாமே நச்சு பொருளாக மாறும். இந்த டாக்ஸின்ஸ் இது எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையாக நம்ம ஆரோக்கியமா வாழ்வதற்கு 3 விஷயங்கள் தான் தேவை. ஒண்ணு நல்ல காற்று, நல்ல தண்ணீர், நல்ல உணவு. இது 3 எனக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அது தவிர இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் பிளஸ் செல்ஃப் மெடிகேஷன். ஒரு தலைவலி காய்ச்சல் நம்மளுடைய மெடிக்கல் ஷாப்ல போய் நம்ம மெடிசன் வாங்கி போறோம். அது ரொம்ப தப்பான ஒரு பழக்கம். ஸோ எத்தனை விதமான காரணங்கள் இதெல்லாமே என்ன சொல்லலாம்? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஏன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்? பிகாஸ் இன்னைக்கு காற்று, தண்ணீர், உணவு இதெல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. இயற்கை இன்னைக்கு எப்படி மாறி போச்சோ அந்த சூழ்நிலை கூட தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து ஆகணும். ஆனா நம்ம உடம்புக்குள்ள நம்மளே கொண்டு வரக்கூடிய சில பிரச்சனைகள்ல முக்கியமானது ஊட்டச்சத்தோட பற்றாக்குறை. பசிக்கு ருசிக்கு மட்டும்தான் நம்ம உணவு இருக்கு. உண்மையில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல என்ன ஊட்டச்சத்து இருக்குங்கிறது நமக்கும் தெரியாது. அதை பார்த்து நம்ம சாப்பிட்றதும் கிடையாது. 2வது உடல் பருமன். உடல் பருமன் இருந்தா எத்தனை விதமான நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள வரும். 3வதா தூக்கம் இல்லை. சராசரியா ஒரு நாளைக்கு 7-9 மணி நேரம் நம்ம தூக்கம் இருக்கும். மோஸ்ட்லி இன்னைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேல நம்ம ஆழ்ந்த உறக்கம் இது கிடைச்சதுதான் பெரிய விஷயம். அப்ப சரியான தூக்கம் இன்னைக்கு இருக்கிறது இல்லை. அதே போல உடற்பயிற்சி, பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒரு உடல் பயிற்சி அப்படின்னு நமக்கு தேவை. அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 1 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்தாலே நம்ம உடம்புல பல நோய்கள் வராமல் தடுக்க முடியும். இதெல்லாமே இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா நம்ம உடம்புக்குள் நம்ம வர வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னா எஸ், நிறைய பேர் நினைக்கலாம் கண்டிப்பா இதெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு. பட் கேள்விக்குறி, எத்தனை நாள் இதெல்லாம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும்? சோ அந்த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இது எல்லாம் தான் இன்னைக்கு நோய் வருவதற்கான காரணம். அதனாலதான் அந்த 70% மக்கள் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லைன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு நோய் ஏற்கனவே உருவாக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த வாழ்க்கை தரத்துக்குள்ளதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை தாண்டி இன்னைக்கு நம்மளால வெளியில வர முடியல. அதனாலதான் நிறைய பேரு நல்லா இருக்கேன்னு நினைக்கிறவங்களாமே இன்னைக்கு நோய்க்குள்ள மாட்ட ஆரம்பிக்கிறாங்க. எஸ்பெஷலி இப்ப இருக்கக்கூடிய சீசன்ல கொரோனாவோட 2வது அலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அப்ப நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான் இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து நம்ம உடல் போராட முடியும்.
இந்த ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா அந்த நோயில மாட்டிக்கிட்டு நீங்க எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப இந்த 2 காலகட்டத்துல நம்ம வாழ்க்கை இருக்கு. ஒரு நோய் வருவதற்கு முன், இல்லைன்னா நோய் வந்த பின். சரி, ஒரு நோய் வந்த பின் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு என்ன? 2 விஷயங்கள். ஒன்னு அடிக்ஷன், இன்னொன்னு டிபெண்டன்ஸ். அடிக்ஷன் அப்படிங்கிறது என்ன? The more you use, the more you lose. ஒன்ஸ் ஒரு மெடிசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, லைக் சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், ஒன்ஸ் ஒரு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க நம்ம தொடர்ந்து எடுத்தாகணும். வாழ்நாள் முழுக்க நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது அந்த நோய் சரியாகுதோ இல்லையோ உடம்புல பல விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படும். அதுதான் அடிக்ஷன். இரண்டாவது டிபெண்டன்ஸ். டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேளை அந்த மாத்திரை போடாம விட்டீங்கனாலே என்ன ஆகுது? உடம்பு அப்படியே ஒரு மாதிரி சோர்வுத்தன்மை அதிகமாகுது. ஸோ த மோர் யூ யூஸ், த கிரேட்டர் த டிபெண்டன்ஸ். எவ்வளவுக்கு அளவுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அதை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறதும் அதிகமாகுது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஹேண்ட்பேக்ல தலைவலி மாத்திரை, ஜுரத்துக்கான மாத்திரை எப்போதுமே ஒரு ஸ்ட்ரிப் வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல் வந்தா கூட உடனே மாத்திரை எடுத்து போட்டுப்பாங்க. அந்த டிபெண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. இன்னைக்கு எத்தனை விதமான மருந்துகள், மாத்திரைகள் எல்லாமே இருந்தாலும் அதுல எத்தனை விதமான பக்க விளைவுகள் இருக்கு. நம்ம மக்கள்கிட்ட ஸ்பாயிலினா உடம்புக்கு நல்லது, சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு மெடிசன்ஸ்ல எத்தனை விதமான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. நம்மளால ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த சைட் எஃபெக்ட் இருக்கா இல்லையா நம்மளால கேட்க முடியாது. அதனாலதான் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு உலகம் முழுக்க 2,25,000 பேர் ஹாஸ்பிட்டல் போறதுனால இறந்து போயிட்டு இருக்காங்க. அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் டிக்ளேர் பண்றாங்க டெத் பை மெடிசன். ஒரு மருத்துவம் பார்க்கறதுனால இன்னைக்கு நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. தவறான மருத்துவம், தவறான சிகிச்சை, தவறான பல காரணங்களால இன்னைக்கு நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல விதமான மருத்துவ முறைகள் இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. வெஸ்டர்ன் மெடிசன், அதாவது அலோபதி. அலோபதி தவிர ஆயுர்வேதா இருக்கு, சித்தா இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, யுனானி இருக்கு, ரேக்கி இருக்கு, நேச்சுரோபதி இருக்கு, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எத்தனை விதமான மருத்துவ முறைகள் இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. ஆனா எத்தனை விதமான மருத்துவ முறைகள் இன்னைக்கு நம்ம கிடைக்கணும் அப்படின்னா பணம் செலவு பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. யோசிச்சு பாருங்க, 40 வயசுல இருக்கக்கூடிய நபர், அந்த நபர் வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் திடீர்னு அவர் உடம்புல ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தோட சூழ்நிலை என்ன ஆகுங்கிறத யோசிச்சு பாருங்க. காலையில வேலைக்கு போறாரு, ஈவினிங் ஐசியூல போய் அட்மிட் ஆக வேண்டிய ஒரு நிலைமை அவருக்கு ஏற்பட்டுச்சுன்னா அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுன்னு பாருங்க. சோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் எல்லாம் நொடி பொழுதுல காணாம போயிடும். அப்போ ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோய் ஒரு தனி நபரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, அந்த குடும்பத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமாக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். அந்த நோய் வராமல் தடுக்க வேண்டியது அவசியம். சரி, ஒரு நோய் வந்துருச்சுன்னா இன்னைக்கு ஆரோக்கியத்தோட இழப்பு ஏற்படும், பொருளாதாரத்தோட இழப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அப்ப நோய் வரத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும்? ரீசெண்டா ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால கிட்டத்தட்ட 27% பேர், இந்தியாவோட பாப்புலேஷன் கோடி கணக்குல இருக்கு. அந்த கோடி கணக்குல 27% அப்படின்னா இதுவும் பல கோடிகளை தாண்டும். ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்க. இந்தியாவோட மக்கள் தொகையில 27% பேர் ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்க. அதுவும் எந்த வயசுன்னு கேட்டீங்கன்னா நான் எல்டர்லி அப்படின்னு சொல்ல. நான் எல்டர்லி அப்படின்னா வயதானவர்கள் இல்ல, 30 to 50 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு நோய் வருவதற்கு முன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ள இருக்காங்க. அதே போல இந்தியால 45% குடும்பத்துல ஒருத்தருக்கு ப்ரீ இல்னஸ்குள்ள இருக்காங்க. இதுவே பல கோடிகளை தாண்டும். இதான் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம சந்தோஷப்பட்டா கூட நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குங்கிறத நிச்சயமாக நம்ம உணர வேண்டும். அப்போ ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடி நம்ம இருந்தாலும் சரி, இல்ல நோய் வந்த பின்னாடி இருந்தாலும் சரி, நம்ம உடல் நமக்கு அறிகுறிகளை காமிக்க ஆரம்பிக்கும். திடீர்னு உடல் எடை குறைய ஆரம்பிக்குது, தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கும், பசி இருக்காது, சாப்பிட பிடிக்காது, தூக்கம் இருக்காது, உடம்புல கட்டிகள் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் என்ன சொல்றோம்? முதல் கட்ட அறிகுறிகள். இந்த முதல் கட்ட அறிகுறிகள் தெரியும் போது இதுக்கான ஒரு தீர்வு நம்ம கொடுத்தாகும். இந்த தீர்வு நம்ம கொடுக்காம விட்டோம்னா 2வது கட்ட அறிகுறி அப்படின்னு சொல்றதுதான் லிவர் டேமேஜ் ஆகும், கிட்னி டேமேஜ் ஆகும், ஹார்ட் டேமேஜ் ஆகும், கணையம் டேமேஜ் ஆகும், பிரெயின் டேமேஜ் ஆகும்.
அப்ப உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகளுக்கு டேமேஜ் ஆகக்கூடிய சூழ்நிலை இதுதான் 2ஆம் கட்டம். 2வது கட்டத்துல நம்ம பாதுகாப்பு கொடுத்தாகும். பாதுகாப்பு கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே கட்டம் தான், அதான் மரணம். தூக்கத்துல திடீர்னு நம்ம போயிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. ஆனா மற்றவங்களை துன்பப்படுத்தி மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நிலை நம்ம போறோம் அப்படின்னா அது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்ப நோய் வரதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, நோய் வந்த பின்னாடி இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிடுச்சு. எதெல்லாம் இன்னைக்கு கேள்விக்குறி அப்படின்னா, முதல்ல நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச வருமானம் டக்குன்னு காணாம போயிடும். 2வது ஆரோக்கியம். இன்னைக்கு எத்தனை விதமான மெடிசின்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம எடுக்கிறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பாடியோட நேச்சுரல் இம்யூன் சிஸ்டம் இது டோட்டலா காணாமல் போக ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகுது? அதிக மன அழுத்தம் ஏற்படும். அதிக மன அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா ஏற்கனவே டேமேஜ் இருக்கக்கூடிய உடம்பை நம்ம இன்னும் அதிகமாக டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சின்ன சின்ன கனவுகள் இது நம்ம அடையணும். சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயங்களும் இன்னைக்கு நம்மளால செய்ய முடியாமல் போகும். என்ன ஆயிடுது? நம்ம வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடியது. இந்த செக்யூரிட்டி, வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிற செக்யூரிட்டி இன்னைக்கு டோட்டலா இல்லாமல் போகுது. இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான ஒரு சூழ்நிலை. அப்ப நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு விஷயம் நம்ம கையில இருக்கு. அதுக்கு பேர் தான் செல்ஃப் கேர். நம்ம உடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. எதுக்காக? ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான ஒரு விஷயம் தான் இது. அப்ப இந்த செல்ஃப் கேர் இது 2 விஷயங்களை மட்டும்தான் நம்ம உடம்புக்குள்ள கொடுக்கணும். 1, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும். 2வது பேலன்ஸ். ஏன்னா நம்ம உடல் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு இம்பேலன்ஸ்குள்ள தான் இருக்கு. ஒரு தடுமாற்றத்துக்குள்ளதான் நம்ம உடல் இருக்கு. தடுமாற்றத்துல இருந்து நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஆகணும். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும். 2வது உடம்புல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் ரீபேலன்ஸ் ஆகணும். இது 2 மட்டும் நம்ம உடம்புக்குள்ள கிடைச்சா போதும். அதனாலதான் ஏற்கனவே நான் கேட்டேன், சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு டாக்டர் எப்பவாவது இந்த மருந்தை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்களா, இல்ல சர்க்கரை நோய் குணமாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்களா? காரணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான மாடர்ன் மெடிசின்ஸ்க்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த முடியாது. உடம்புல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸை ரீபேலன்ஸும் பண்ண முடியாது. அப்ப இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், உடம்புல நோய் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றவங்க வாழ்நாள் முழுக்க அதே ஆரோக்கியத்தோட வாழணும் அப்படின்னா அதற்கு இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரே விஷயம் 2004 துவங்கின வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் நம்ம கொடுத்துக்கக்கூடிய செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி. இந்த செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி அப்படிங்கிறது தெரப்பினா ட்ரீட்மெண்ட். நரிஷ்மெண்டா என்ன? ஊட்டச்சத்துக்கள். எதற்கான ஊட்டச்சத்துக்கள்? நம்ம உடம்புக்குள்ள கிட்டத்தட்ட 63 லட்சம் கோடி அணுக்கள் இருக்கு. இந்த அணுக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது தான் செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி. இந்த செல்களுக்குள்ள ஆரோக்கியம், ஊட்டச்சத்துக்கள் போனா தான் செல்கள் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்குள்ள கிடைக்கல அப்படின்னா செல்கள் பழுதடைய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம உடல் உருவாகிறது இப்படிதான். ஒரு சிங்கிள் செல் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான செல்களாக மாறும்போது திசுக்களாக மாறும். இந்த திசுக்கள் எல்லாமே உடம்புக்குள்ள ஒரு உறுப்புகளாக மாறக்கூடியது. இந்த உறுப்புகள் வேலை செய்ய ஒரு சிஸ்டம் இருக்குது. எல்லாமே சேர்ந்தா முழு மனித உடல். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா செல்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். செல்கள் பழுதடைய ஆரம்பிச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள நோய் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நோய் வருவதற்கு முன் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம இருக்கும். செல்கள் இறந்து போச்சு அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். சோ நம்ம உடம்புக்குள்ள நோய் வருதா, வராமல் தடுக்க முடியுமா? இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த கோடிக்கணக்கான அணுக்கள் மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும். அப்ப இந்த அணுக்கள் இது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த 5 தூண்களால மட்டும்தான் முடியும். முதல் தூண் டீடாக்சிபிகேஷன், நச்சுத்தன்மை நீக்கம். இதுதான் முதல் தூண். 2வது நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்கள். 3வது தூண் ஃபிட்னஸ், உடல் எப்போதுமே சரியான எடையில இருக்கணும், அதான் ஃபிட்னஸ். 4வது ஆர்கன் சிஸ்டம். உடம்புக்குள்ள கிட்டத்தட்ட 12-13 சிஸ்டம் இருக்கு. எல்லா சிஸ்டம்ஸும் ஹெல்த்தியா ஒர்க் பண்ணணும், அதுதான் நம்ம டோட்டல் பாடி. அப்ப இந்த ஆர்கன் சிஸ்டம் இது ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும்
இது ஒரு முக்கியமான ஒரு பில்லர். ஐந்தாவதா இருக்கக்கூடியதான் ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் இது ரெண்டுமே எஃபெக்டிவா உற்பத்தி ஆனா தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டம்ஸும் கரெக்டா வேலை செய்ய முடியும். சர்க்கரை நோய் வரதுக்கான காரணம் என்ன? ஒரு ஹார்மோனல் டெஃபிஷியன்சி. தைராய்டு ப்ராப்ளம் வரதுக்கான காரணம் என்ன? ஒரு ஹார்மோனல் டெஃபிஷியன்சி. அப்போ நம்ம உடம்புக்குள்ள இந்த ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் இது ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணும். இந்த 5 தூண்கள், இந்த 5 தூண்களால மட்டும்தான் பர்ஃபெக்ட் ஹெல்த் அப்படிங்கிறது நம்மளால அடைய முடியும். இது ஒரு நாளும் நமக்கு கிடைக்கணும். எப்போ ஒரு நாளும் இந்த 5 தூண்கள் நமக்கு கிடைக்கணுமோ, வாழ்நாள் முழுக்க இந்த 5 தூண்களும் நமக்கு அவசியம். சப்ளிமெண்ட்ஸ் எப்போ வரைக்கும் எடுக்கணுங்கிற பதில் இப்போ உங்களுக்கு கிடைச்சிடும். எப்போ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா புரியுதோ, இந்த 5 தூண்கள் இதனால மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எப்போ உங்களுக்கு வருதோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம், இந்த 5 தூண்களுக்குள்ளதான் நம்மளுடைய ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற இத்தனை ப்ராடக்ட்ஸும் இருக்கு. ஸோ இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல யார் எடுக்கணும் அப்படின்னா, அந்த 70% மக்கள் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன் யார் சொல்றாங்களோ அவங்க தான் முதல்ல இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். இது என்ன சொல்றோம்? ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள். இந்த சிக் கேர் ப்ராடக்ட்ஸ், சிக் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு என்னைக்கா சொல்லியிருக்கோமா? நிச்சயமா இல்லை. அப்ப ஏன் நம்ம இந்த ப்ராடக்ட்லாம் முதல்ல நோய்க்கும் நோயாளிகளுக்கும் நம்ம கொண்டு போய் கொடுக்கணும்? ஆரோக்கியமாக வாழ்வதற்காக தேவைப்படக்கூடியதான் இத்தனை விதமான பொருட்கள். என்ன சிம்பிளா சொல்லணும்னா, மூச்சு விடுற எல்லாரும் எடுக்க வேண்டிய பொருட்கள், ஆரோக்கியமாக மூச்சு விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இவங்க எடுக்க வேண்டியதான் இந்த ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ நோய் வருவதற்கு முன் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்னா, நோய் வந்த பின் இருக்கக்கூடிய நபர்கள் முதல்ல ஆரம்பிக்க வேண்டியதான் இந்த ஆயுஷ் சாந்தி ப்ராடக்ட்ஸ். ஆயுஷ் சாந்தி அப்படிங்கிறது ஆயுர்வேதாவை முறைப்படி உருவாக்கப்பட்ட பொருட்கள். இந்த ஆயுஷ் சாந்தி ப்ராடக்ட்ஸோட சேர்த்து ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இதையும் கட்டாயம் எடுக்கணும். இந்த 5 தூண்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்ல இத்தனை விதமான கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ், நிறைய பேர் லைஃப்ல அடைஞ்ச முன்னேற்றம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏபிபி நியூஸ் ஹெல்த் கேர் லீடர்ஷிப் அவார்ட்ஸ் தொடர்ந்து 2 வருஷம் இந்தியாவில் பெஸ்ட் நியூட்ராசெட்டிக்கல் கம்பெனி வெஸ்டீஜ் அப்படிங்கிற அவார்ட் 17, 18 இந்த 2 ஆண்டுகளுக்கு நம்ம கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு 2 கேள்விக்கான பதில் நம்ம பார்க்க போறோம். ஒரு கேள்வி, டாக்டர் கன்சல்ட் பண்ணாம சப்ளிமெண்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கான பதில். 2வது, ஏற்கனவே டாக்டர் கொடுத்த மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன், அதை நிறுத்திட்டு சப்ளிமெண்ட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கும் சரி, அட்வைஸ் பண்றவங்களுக்கான ஒரு பதில் இப்ப நம்ம பார்ப்போம். இன்னைக்கு ஒரு ஹெல்த் அப்படின்னு வரும்போது, இல்ல ஒரு கியூர், இல்ல ஒரு கேர் அப்படிங்கிற வர இடத்துல 2 விஷயம் தான். ஒன்னு பார்மசூட்டிக்கல், இன்னொன்னு நியூட்ராசெட்டிக்கல்ஸ். ஒரு பார்மசூட்டிக்கல் அப்படிங்கிறது என்ன? முழுக்க முழுக்க மெடிசின்ஸ். அந்த மெடிசின்ஸ் எல்லாமே கெமிக்கல்ஸை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே என்ன சொல்லணும்? சைட் ஸ்பெசிபிக். சைட் ஸ்பெசிபிக்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் போய் வேலை செய்யும். தலைவலிக்கு தான் மாத்திரை போடுறீங்களா, தலைவலிக்கு மட்டும்தான் போய் கேட்கும். அதுதான் பார்மசூட்டிக்கல். 2வது நியூட்ராசெட்டிக்கல்ஸ். நியூட்ராசெட்டிக்கல் அப்படிங்கிறது என்ன? ஊட்டச்சத்துக்கள். நியூட்ராசெட்டிக்கல்ஸ் அப்படின்னாலே ஊட்டச்சத்துக்கள் தான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை சப்ளை பண்றதா மெயினா நியூட்ராசெட்டிக்கல்ஸ். பார்மசூட்டிக்கலும் சரி, நியூட்ராசெட்டிக்கலும் சரி, எல்லாமே செல்ல தான் போய் வேலை செய்யும். ஆனா பார்மசூட்டிக்கல் குறிப்பிட்ட செல்களுக்கு மட்டும்தான் போய் வேலை செய்யும். ஆனா நியூட்ராசெட்டிக்கல் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான அணுக்கள்ல போய் ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். இதான் வித்தியாசம். இதான் பார்மசூட்டிக்கல், நியூட்ராசெட்டிக்கல். சரி, ஒரு பார்மசூட்டிக்கல் யார் படிக்கிறாங்க? மெயினா டாக்டர்ஸ் தான் படிக்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸோட சப்ஜெக்ட்ல நியூட்ராசெட்டிக்கல் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க விருப்பப்பட்டு படிச்சாதான் உண்டு. ஸோ எப்போ நியூட்ராசெட்டிக்கல் பத்தி ஒரு டாக்டர் படிக்கலையோ, அந்த டாக்டர் கிட்ட என் சப்ளிமெண்ட்டை நான் சாப்பிடலாமான்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. 2வது, நம்ம இன்னைக்கு என்ன படிச்சுட்டு இருக்கோம்? நியூட்ராசெட்டிக்கல்ஸ் பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கோம்.
நம்ம பார்மசூட்டிக்கல் படிச்சிருக்கோமா? நிச்சயமா இல்ல. எப்ப பார்மசூட்டிக்கல் பத்தி நமக்கு தெரியாதோ அப்ப டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசின்ஸை நிறுத்துங்க, நான் கொடுக்குற சப்ளிமெண்ட்டை மட்டும் எடுங்க நம்ம அட்வைஸ் பண்ண கூடாது. டாக்டர் கொடுக்குற மெடிசனோட சேர்த்து தான் சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கணும். சில பேர் கேள்வி கேட்கலாம், ரெண்டுமே நான் எதுக்கு நான் செலவு பண்ணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு மெடிசன்ங்கிறது சைட் ஸ்பெசிபிக், அதே போல அடிக்ஷன். அப்ப இந்த ரூட் காஸ், இந்த பனிப்பாறை கதை நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரூட் காஸ் என்னவோ அது கிளியர் ஆனா தான் அந்த நோயை நம்ம உடம்புல இருந்து வெளியேற்ற முடியும். அந்த இடத்துல தான் நியூட்ராசெட்டிகல்ஸ் வேலை செய்யுது. ஸோ மெடிசனும் சரி நியூட்ராசெட்டிகல்ஸும் சரி, இது ரெண்டுமே ஒன்னா சேர்த்து தான் எடுக்கணும். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னா மெடிசன்ஸோட தேவை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல எப்ப நம்ம உடல் உறுப்புகள் நார்மலா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குதோ அப்ப டாக்டர்ஸே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெடிசனை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்து ஒரு ஸ்டேஜ்ல அதை ஸ்டாப் பண்ண சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் தொடர்ந்து ரெண்டையும் சேர்ந்து எடுத்துதான் ஆகணும். இந்தியால பெஸ்ட் பர்சனல் கேர் அண்ட் ஹெல்த் கேர் கம்பெனி அப்படிங்கிற அவார்ட் ஐபிசி இன்டர்நேஷனல் பிசினஸ் கன்சல்டிங் கார்பரேஷன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் பெஸ்டீஜுக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை விஷயங்கள் இது எல்லாமே அந்த முதல் கேள்விக்கான பதில் தான். யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா நான் வந்த உடனே ஸ்ட்ரைட்டா சப்ளிமெண்ட், இந்த சப்ளிமெண்ட் இந்த நோய் கொடுங்க அந்த நோய் கொடுங்க அப்படின்னு நான் ஈஸியா சொல்லிட்டு போகலாம். பட் அகைன் நான் யாரையும் டாக்டர் ஆக்கவும் விரும்பல, நானும் டாக்டர் கிடையாது. அப்புறம் புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு சப்ளிமெண்ட்னா என்ன, ஏன் சப்ளிமெண்ட் தேவை, யாரெல்லாம் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் ஃபர்ஸ்ட் திங் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுப்போம். நம்ம எடுத்தாதான் மற்றவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸை பத்தி நம்மளால பேச முடியும். அதனால்தான் இந்த சப்ஜெக்டுக்கே இவ்வளவு நேரம் நான் எடுத்துக்கிறதுக்கான ஒரு காரணம். ஸோ வெஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் கேட்டகரியா உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஒரு சப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் ஈஸியா நம்ம இந்த ப்ராடக்ட் இந்த கேட்டகரியில இருக்கு அப்படின்னா அது எதுக்காக பயன்படுத்தப்படணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸோட, குவாலிட்டி கண்ட்ரோல் செக்அப்போட, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டியோட இன்னைக்கு நம்மளுடைய எத்தனையோ விதமான ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் வெஸ்டீஜ்ல அடுத்தடுத்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு கேட்டகரியா தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்டீஜ் பிரைம். பிரைம் அப்படின்னா பிரீமியம் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிசர்ச் இதுல பண்ணியிருப்பாங்க, கிளினிக்கல் ஸ்டடீஸ் இதுல இருக்கும், இதுல சேஃப்டி என்ஷூர் பண்ணியிருப்பாங்க. வேர்ல்டு மார்க்கெட்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இந்தியன் மார்க்கெட்ல த்ரூ வெஸ்டீஜ் நம்ம அறிமுகப்படுத்துறது தான் இந்த பிரைம் கேட்டகரியோட ப்ராடக்ட்ஸ். வெஸ்டீஜ் பிரைம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது krill ஆயில். krill அப்படிங்கிறது இறால் போன்ற ஒரு மீன் வகை. முக்கியமா இந்த மீன் எங்க உயிர் வாழும்னா அண்டார்டிக் கடல் பகுதியில் தான் உயிர் வாழும். அதுவும் கடலோட அடிமட்டத்துல உயிர் வாழக்கூடியது. கடல்ல இருக்கக்கூடிய மரக்கட்டைகளை உணவாக பயன்படுத்தி உயிர் வாழக்கூடியதான் இந்த krill ஆயில். இந்த krill நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. முக்கியமாக பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கொழுப்பு இருக்கு. இரண்டாவது DHA EPA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா நல்ல கொழுப்புகள் இதுக்குள்ள இருக்கு. மூன்றாவதா ஆஸ்டசாந்தின். ஆஸ்டசாந்தின் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம உடம்புல நச்சு பொருள் உருவாகாமல் தடுக்கக்கூடியது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்ச ரெண்டு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு தக்காளி, இன்னொன்னு கேரட். ரெண்டுத்துல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியை விட 100 மடங்கு அதிகமாக ஆஸ்டசாந்தின்ல இருக்கு. அது இயற்கையாகவே krill அமைஞ்சிருக்கு. ஸோ krill எடுக்கிறதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னா ஃபர்ஸ்ட் திங் காக்னிட்டிவ் பவர். காக்னிட்டிவ் அப்படின்னாலே மூளையோட செயல்பாடுகள், தெளிவான சிந்தனை, தெளிவான ஞாபக சக்தி, அறிவுத்திறன் அதிகமாகிறது, தெளிவா நம்ம பேசக்கூடிய மனநிலை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாமே மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். krill ஆயில் எடுக்கிறதுனால மூளையோட செயல்பாடுகள் ஆரோக்கியமாக இருக்கும். கண் பார்வை கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது krill ஆயில். இதுல ஒமேகா அப்படிங்கிற நல்ல கொழுப்பு இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பு குறைச்சி நல்ல கொழுப்பு அதிகமாகும். இதனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படாமல் தடுக்க முடியும். புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை krill ஆயில்ல இருக்கு. krill ஆயில் எடுக்கிறதுனால எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்க முடியும்.
krill எடுக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும், பாடி பேலன்ஸ் ஆகும். krill ஆயில் எடுக்கிறதுனால ஃபேட்டி லிவர், அதிக கொழுப்பு லிவர்ல தங்குறத தடுக்கக்கூடியது krill ஆயில். அதே போல பெண்களுக்கு பீரியட்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் வராமல் தடுக்கக்கூடியது krill ஆயில். ஸோ krill ஆயில இத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. krill ஆயில் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல், சாப்பிடும் போதே சேர்த்து கேப்சூல்ஸை முழுங்கணும். அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட உடனே கேப்சூலை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆரம்பிச்சு நான் சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுமே ஒரு நாள் டோசேஜ் அப்படிங்கிற அளவுல தான் நான் சொல்ல போறேன். ஸோ ஒரு நாள் டோசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 2 கேப்சூல் அப்படின்னா காலையில ஒன்று நைட் ஒன்று அப்படியே எடுக்கலாம், இல்லை அட் அ டைம் 2 கேப்சூலையும் சேர்த்து எடுக்கலாம். பொதுவாகவே சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது 12 வயசுக்கு மேலதான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது. சில ப்ராடக்ட்ஸ் 6 வயசுல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ krill ஆயில் இது 6 வயசுல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதோட சேஃப்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததா காம்பயோட்டிக்ஸ். காம்பயோட்டிக்ஸ் ஏன் அவசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களுக்கு முக்கியமான காரணமே அந்த மைக்ரோ நியூட்ரிஷன். மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ரொம்ப சிறிய அளவு, சில மில்லிகிராம்ஸ் அளவு தான் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. ஆனா ஈவன் அந்த சில மில்லிகிராம்ஸ் கிடைக்கலனாலுமே நம்ம உடம்புக்குள்ள பலவிதமான நோய்கள் ஏற்படலாம். என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும்? முதல்ல ஸ்கின், சருமத்தை பொறுத்த வரைக்கும் சருமம் வந்து அப்படியே கலர் மாறி போகக்கூடியது, சருமத்துல அங்கங்க ஃபிளேக்ஸ் மாதிரி வரக்கூடியது, டெர்மடைட்டிஸ் இன்ஃபெக்ஷன், ஸ்கின்ல ஏற்படக்கூடிய வீக்கம், ப்ரூசஸ்னா சிராய்ப்புகள், இந்த மாதிரி ஸ்கின்ல வரக்கூடிய பலவிதமான நோய்கள் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இரும்புச்சத்து குறைபாடு, ஃபோலிக் ஆசிடோட குறைபாடு, விட்டமின் B12, என்டையர் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், விட்டமின் ஏ, ஜிங்க், விட்டமின் கே, விட்டமின் சி, இத்தனை விதமான விட்டமின் அண்ட் மினரலோட பற்றாக்குறை தான் ஸ்கின்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்துக்கான காரணம். ரெண்டாவது நகம். நகம் வெளிரி போன மாதிரி இருக்கக்கூடியது, நகம் கரெக்டான ஒரு ஷேப் வளராமல் இருக்கிறது, நகத்துல ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கிறது. காரணம் என்ன? அயன், விட்டமின் B12 அண்ட் புரோட்டீன். தலைமுடி அப்படின்னு எடுத்துக்கிட்டா தலை வந்து முடிக்கால்கள் ரொம்ப லூஸ் ஆகும், வீக் ஆயிடும், தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கும், முடி அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும், வழுக்க விழுது, இளநரை ஏற்படுறது. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமா புரோட்டீன், பயோட்டின், காப்பர், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். கண் பார்வை கோளாறுகள் ஏற்படுறதுக்கான காரணம் வாயில ஏற்படக்கூடிய அல்சர், உதடு வெடிப்பு, நிறைய காரணத்துக்கும் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் பற்றாக்குறை தான். பல்லு ஈறுகள்ல ரத்த கசிவு ஏற்படக்கூடியது, அது மாதிரி தைராய்டு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வர்றதுக்கும் அயோடின், விட்டமின் சியோட டெஃபிஷியன்சி காரணம். பெண்களுக்கு பீரியட்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரதுக்கு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுக்கும் காரணம் என்ன? மெக்னீசியம், மேக்னீசியம், ஜிங்க். எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படுறதுக்கான காரணம் விட்டமின் டி, கால்சியம் அண்ட் மெக்னீசியம். ஸோ இத்தனை விதமான உடல் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன? அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட பற்றாக்குறை. அதனால்தான் வெஸ்டீஜ் பிரைம்ல இருக்கக்கூடிய காம்பயோட்டிக்ஸ். காம்பயோட்டிக்ஸ்ல என்ன இருக்குன்னா, மல்டி விட்டமின் அண்ட் மல்டி மினரல், ஃபேட் சாலுபிள் அண்ட் வாட்டர் சாலுபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் ஏ, டி, இ, கே, விட்டமின் பி அண்ட் சி, எல்லா விட்டமின்ஸும் காம்பயோட்டிக்ஸ்ல இருக்கு. 16 வகையான மினரல்ஸ் காம்பயோட்டிக்ஸ்ல இருக்கு. இதை தவிர ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடலுக்கு செரிமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய 2 முக்கியமான விஷயங்களும் காம்பயோட்டிக்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெவல்யூஷனரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேப்சூல்குள்ள இன்னொரு கேப்சூல் வச்சு இந்த ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணோம். வெஸ்டீஜ் பிரைம் காம்பயோட்டிக்ஸ் ஒரு நாளும் நான் ஆரோக்கியமா இருக்கணும், தெம்பா இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், உற்சாகமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே தாராளமாக எடுக்கலாம். செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க வெஸ்டீஜ் பிரைம் காம்பயோட்டிக்ஸ் எடுக்கலாம். சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், எலும்பு மூட்டு தேய்மானம், இந்த நோய்களால பாதிக்கப்பட்டவங்க காம்பயோட்டிக்ஸ் எடுக்கலாம். அடிக்கடி சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், அலர்ஜி, இன்ஃபெக்ஷன்ஸ் வருமா, அந்த கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க காம்பயோட்டிக்ஸ் எடுக்கலாம். 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பிரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அந்த தாய்மை பருவம் அடையறதுக்கான சூழ்நிலை இல்லைன்னா அது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஏற்படலாம். காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கறதுனால எல்லா விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் சப்ளிமெண்டேஷன் ஆகிறதுனால கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் காம்பயோட்டிக்ஸ் எடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல் எடுத்தாலே போதும் சாப்பிட்ட பிறகு. ஸோ பெஸ்ட் திங் அப்படின்னா மதியம், ஏன்னா பொதுவாக நம்ம காலையில நைட்ல மற்ற சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுப்போம். ஸோ மதிய நேரத்துல காம்பயோட்டிக்ஸ் ஒண்ணு ஆஃப்டர் ஃபுட் எடுத்துட்டு வந்தாலே போதும். சீபக்தான் அப்படிங்கிறது புதர்கள்ல விளையக்கூடிய
பெரி அப்படிங்கிற ஒரு பழ வகையை சார்ந்ததுதான் இந்த சீபக்தான். சீபக்தான் அப்படிங்கிறதுனால இதற்கும் கடலுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. பெரிங்கிற ஒரு பழம் தான் இந்த சீபக்தான். இந்த சீபக்தானுக்கு நிறைய ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அலெக்சாண்டர் மாமன்னர் போர் புரியும் போது அவங்க போர் வீரர்களுக்கே முக்கியமா இந்த சீபக்தான் பழத்தை தான் கொடுப்பாங்களாம். ஏன்னா அவ்வளவு சுறுசுறுப்போட அவங்களால போரிட முடியும் அப்படிங்கிறனால. ஈவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் கவுன்சில் பார்டர்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு இந்த சீபக்தான் மூலமா தான் உணவு தயார் பண்ணி அனுப்புவாங்க. விண்வெளி வீரர்களும் இந்த சீபக்தான் மூலமா தான் உணவு தயார் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர எனர்ஜியை கொடுக்கக்கூடிய இந்த சீபக்தான்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விட்டமின்ஸ், விட்டமின் கே, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ, அந்த என்டையர் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் முழுமையாக இருக்கக்கூடியது சீபக்தான்ல. ஒமேகாங்கிற ஒரு முக்கியமான ஒரு நல்ல கொழுப்பு நம்ம உடம்புனால உற்பத்தி செய்ய முடியாது. எக்ஸ்டர்னல்ல தான் இந்த ஒமேகா நல்ல கொழுப்பு நம்ம உடம்புக்குள்ள கொண்டு போக முடியும். ஸோ அந்த ஒமேகா பொறுத்த வரைக்கும் ஒமேகா 3, 6, 7, 9 எல்லா ஒமேகாவும் இருக்கக்கூடிய ஒரே உணவுப் பொருள் சீபக்தான் மட்டும்தான். கிட்டத்தட்ட அமினோ ஆசிட்ஸ், இது புரதச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். மெத்தியோனின், லூசின், லைசின், கிளைசின், முக்கியமான அமினோ ஆசிட்ஸ் இதுல இருக்கு. ஜிங்க், அயன், மெக்னீசியம், முக்கியமான மினரல்ஸ் இதுல இருக்கு. கொரோனா பாதிப்புல இருந்து நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னா எஸ், டெய்லி நம்ம சீபக்தான் கட்டாயம் எடுக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 190 பயோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ், பயோனா இயற்கையாக, ஆக்டிவ்னா நம்ம ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒரே ஒரு பழத்துல இருக்கு அப்படின்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சு சொல்றாங்க. எவ்வளவு பெனிஃபிட்ஸ் சீபக்தான்ல இருக்கு அப்படின்னா ஹை எனர்ஜி லெவல்ஸ் நம்ம பாடியில மெயின்டைன் ஆகும். கான்சென்ட்ரேஷன், ஒரு வேலையை செய்யணுமா முழு கவனம் அதுல நம்மளால செலுத்த முடியும். உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும். பசியை தூண்டும். மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. நல்ல தூக்கம் வரும். செரிமான சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் கொடுக்கறதுனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவு கட்டுப்படுத்தப்படும். இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் கொடுக்கறதுனால ரத்தத்துல கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகமாக்கும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். சாப்பிட்ட உடனே எருக்கழிச்சிட்டு உணவு வெளியில வர்றது, அதான் கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரெஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், GERD. இந்த பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடியது சீபக்தான். செரிமான சக்தியை அதிகப்படுத்தும். அதே போல ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்தாலும் அதற்கு சீபக்தான் பயன்படுத்தலாம். முக்கியமாக 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெய்லியே ஒரு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு சீபக்தான் எடுக்கிறதுனால கொரோனா பாதிப்பிலிருந்து தப்பிக்கவும் முடியும். ஏன்னா அவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக இருக்கக்கூடியதான் இந்த சீபக்தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மெட்டாமைண்ட். ஏன் இந்த மெட்டாமைண்ட் ரொம்ப அவசியம்? நம்மளோட காக்னிட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். காக்னிட்டிவ் பவர் அப்படின்னா மூளையோட செயல்பாடுகள். நல்ல ஞாபக சக்தி, அறிவுத்திறன், தெளிவாக பேசக்கூடிய நடை, தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம், அறிவாற்றல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதான் காக்னிட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காக்னிட்டிவ் பவர்ல எதை சார்ந்ததுன்னா நம்மளுடைய மூளை சார்ந்த விஷயம். அதுவும் இந்த ஊட்டச்சத்துக்கள் எங்கேருந்து கிடைக்கும்? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து அது கிடைக்கும். அண்ட் முக்கியமாக நம்ம மூளையோட 60% பகுதி ட்ரை வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். மூளையோட ட்ரை வெயிட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 60% என்ன தேவைப்படுது? பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புகள் தான் தேவைப்படுது. இந்த பாஸ்போலிபிட்ஸ் எந்த வகையில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாஸ்பாட்டிடில் செரின் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்டா சொன்னா PS. இந்த PS தான் மூளைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இது இயற்கையாகவே இந்த பாஸ்போலிபிட்ஸ்ல இருக்கு. இதயத்தை விட, கல்லீரலை விட 6 மடங்கு அதிகமாக இந்த PS நம்ம மூளைக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மனிதனோட சராசரியான அட்டென்ஷன் இருக்கக்கூடிய நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 செகண்ட். அதே காலப்போக்கில் குறைஞ்சி இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு ஞாபக சக்தி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 8 செகண்ட். 8 செகண்டுக்கு மேல ஒரு விஷயத்துல நம்மளால கவனம் செலுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. காரணம் நம்ம உடம்புல, உணவுல
இந்த பாஸ்போலிபிட்ஸோட அளவு குறைய ஆரம்பிச்சதுனாலதான். அதனாலதான் மெட்டாமைண்ட் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்ல நம்ம முக்கியமாக கொடுத்திருக்கிறது என்னன்னா இந்த பாஸ்போலிபிட்ஸ். அதுல அந்த பாஸ்பாட்டிடில்செரின் அப்படிங்கிறது 167 மில்லிகிராம். ஒரு நாளைக்கு சராசரியா 300 மில்லிகிராம் வரைக்கும் நமக்கு தேவைப்படுது. இன்ஃபேக்ட் பியூர் வெஜிடேரியனா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவா தான் இந்த பிஎஸ் கிடைக்கும். கூடவே இரும்பு சத்துல சேர்த்திருக்கும். பிகாஸ் இரும்பு சத்து இருக்கிறதுனால அந்த பிஎஸ் அப்சார்ப்ஷன் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். சோ யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்க. ஞாபக சக்தி அதிகமாகும், படிப்புல அதிகம் கவனம் இருக்கும், நல்ல ஆக்டிவ் பிரெயின் இது கிடைக்கக்கூடியது மெட்டாமைனால குழந்தைங்களுக்கு. அதுக்கடுத்து காலேஜ் படிக்கிறவங்க, வேலைக்கு போறவங்க, பிசினஸ் பண்றவங்க, இந்த மிடில் ஏஜ் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அந்த எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னா இருக்கக்கூடிய காம்படேட்டிவ் என்விரான்மெண்ட்ல நமக்கு எவ்வளவு புத்திசாலித்தனமா நம்ம இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட சர்வைவல். ஸோ அந்த எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு மெட்டாமைண்ட் அவசியம். அடுத்த வயதானவர்கள், மெமரி ரீகால், மெமரி ரெகக்னிஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். டிமென்ஷியா அப்படின்னா லாஸ் ஆஃப் மெமரி, ஞாபக மறதி. இந்த குறைபாடுகள் இதுல இருந்து வயதானவர்கள் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அவங்களுக்கும் மெட்டாமைண்ட் அவசியம். மெட்டாமைண்ட்ல எக்ஸலண்டான வெனிலா அண்ட் சாக்லேட் ஃபிளேவர் இதுல இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் எடுத்தாலே போதும். ஸோ 12 வயசுல இருந்து எத்தனை வயசுல இருக்கிறவங்க வேணாலும் ஜஸ்ட் ஒரு டேப்லெட். இன்ஃபேக்ட் இந்த மெட்டாமைண்ட் பொறுத்த வரைக்கும் இது சாக்லேட் மாதிரி. இது சியூவபிள். இதை முழுங்க வேண்டிய அவசியம் இல்லை. சாக்லேட் சாப்பிட்ற மாதிரியே நம்ம சியூ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இதை நம்ம சாப்பிடலாம். ஸோ வெஸ்டீஜ் பிரைம்ல இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் கேட்டகரி நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இம்யூனிட்டி பூஸ்ட். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். இம்யூனிட்டி பூஸ்ட் ஏன் தேவை? நம்ம ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் 3 விதமான செல்கள் இருக்கு. ஒன்னு சிகப்பணுக்கள், 2வது வெள்ளை அணுக்கள், 3வது பிளேட்லெட்ஸ். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதான் வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்கள் ஆரோக்கியமான ஒரு அளவுல நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் எந்த நோயும் நம்ம உடலை தாக்க முடியாது. அப்படியே நோய் உடம்பை தாக்கினாலும் அந்த நோயை முறியடிக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புல இருக்கு. முக்கியமாக கிருமிகள், பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ், இந்த கிருமிகள்னால உடம்புல ஏற்படக்கூடிய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது உடம்புல இருக்கக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு சக்தி. உருவாகக்கூடியதான் ஆன்டிபாடிஸ். ஏன் இப்ப வேக்சின் போகணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா காரணம், அந்த வேக்சின் நம்ம உடம்புக்குள்ள போடுறதுனால என்ன ஆகும், நம்ம மூளை அதை அழிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலாவை ரெடி பண்ணும். ஸோ நாளைக்கு எப்பயாவது நமக்கு அந்த நோய் தொற்று வைரஸ், கொரோனா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா அதை அழிக்கிறதுக்கான ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் நம்ம மூளை ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கும். அதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு சக்தி. இதுல 5 விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்கக்கூடியது நோனி. நோனிங்கிறது நுணாக்காய், நுணாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழ வகை. இன்ஃபேக்ட் இதுல இருக்கக்கூடிய ஜெரோனின் அப்படிங்கிற முக்கியமான ஒரு பொருள் ப்ரீகர்சர் ஃபார்ம்ல இருக்கும். நம்ம உடம்புக்குள்ள போன உடனே அந்த ப்ரோ ஜெரோனின் அப்படிங்கிறது நம்ம உடல் ஜெரோனினா கன்வெர்ட் பண்ணும். இந்த ஜெரோனினோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த செல்களோட கதவுகளை திறந்து விடணும். நம்ம என்னதான் உணவு எடுத்துக்கிட்டாலும் அந்த ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக செல்ல போகணும் அப்படின்னா செல்களோட கதவுகள் திறக்கப்படணும். அந்த வேலையை செய்யக்கூடியதான் நோனி. நோனில எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நோனி ஒரு பெஸ்ட் டைஜஸ்டிவ் என்சைம், செரிமான சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை நோனில இருக்கு. புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை நோனில இருக்கு. அதே போல புற்றுநோய் பாதிப்புல இருக்கிறவங்களுக்கு அதனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது நோனி. நோனி ஒரு நல்ல கிருமி நாசினி. வயிறு குடல்ல இருக்கக்கூடிய பூச்சிகள், புழுக்கள், கிருமிகள் இதெல்லாமே அழிக்கக்கூடிய சக்தி உண்டு. நோனி ஒரு நல்ல வலி நிவாரணி. வலி தாங்கக்கூடிய சக்தியை நோனி அதிகப்படுத்தும். அதே போல நோனி இருக்கிறதுனால நல்ல தூக்கம் கிடைக்கும். நோனி எடுக்கிறதுனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க நோனி எடுக்கலாம். ரத்தத்துல கெட்ட கொழுப்பை அழிச்சு நல்ல கொழுப்பை அதிகமாக்கிறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களும் நோனி எடுக்கலாம். நோனி இருக்கிறதுனால மன அழுத்தத்தை குறைக்க முடியும். அதே போல நோனி இருக்கிறதுனால பிளட் கிளாட்டிங் ஏற்படாமல் தடுக்கலாம்.
ரத்த குழாய்களை திடீர்னு பிளட் கிளாட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது வராமல் தடுக்கக்கூடியது நோனி. நோனி ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். கடல் பாசி, சமுத்திர பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே, அதுதான் இந்த ஸ்பைருலினா. ஏன் இந்த ஸ்பைருலினா ரொம்ப அவசியம் அப்படின்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன டிக்ளேர் பண்றாங்க, நாளைக்கு மனித குலம் உயிரோட இருக்க முடியும்னா அதுக்கு இந்த கடல் பாசினால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா இந்த கடல் பாசியில இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட 60-75% புரதச்சத்துக்கள். எந்த விதமான உணவுலையும் இல்லாத அளவிற்கு அதிக புரதச்சத்து இருக்கக்கூடியதான் இந்த ஸ்பைருலினா. 15% சர்க்கரை சத்து இதுக்குள்ள இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-8% GLA, காமா லினோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நல்ல கொழுப்பு ஸ்பைருலினால இருக்கு. GLA அப்படிங்கிறது தாய்ப்பால் இருக்கு. அது தவிர ஸ்பைருலினால மட்டும்தான் இருக்கு. வேற எந்த விதமான உணவுலையும் இது கிடையாது. எல்லா விதமான மினரல்ஸ் இதுல இருக்கு. அயன், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், செலினியம், அதே போல விட்டமின்ஸ், என்டையர் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், முக்கியமாக விட்டமின் B6 அண்ட் விட்டமின் B12 ரிச் சோர்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்பைருலினா. கொரோனா பாதிப்புல இருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு விட்டமின் B6, விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்பைருலினா எடுக்கிறதுனால கொரோனா வைரஸ் பாதிக்காமல் தடுக்க முடியும். செடிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய பிளான்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஃபைட்டோ நியூட்ரிஷன். ஃபைகோசைனின், குளோரோஃபில், ஜாந்தோஃபில், பீட்டா புரோட்டீன்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் முழுமையாக இருக்கக்கூடியது ஸ்பைருலினா. ஸ்பைருலினா இருக்கிறதுனால லிவர் மற்றும் கிட்னி சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்க முடியும். இதுல இருக்கக்கூடிய ஃபினைல் அலானின் அண்ட் ட்ரையோசின், இந்த 2 முக்கியமான ஊட்டச்சத்துக்கள்னால தைராய்டு லெவல்ஸ், தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா, எஸ்பெஷலி ஹைப்போதைராய்டு இருந்துச்சுன்னா அந்த லெவலுக்கு ஸ்பைருலினா கொடுக்கலாம். ஸ்பைருலினா வெறும் வயிற்றுல எடுக்கிறதுனால வயிறு அப்படி திம்முனா இருக்கும், பசி எடுக்காது. உடல் எடை குறைக்க விரும்புறவங்க ஸ்பைருலினா எடுக்கலாம். ஸ்பைருலினா இருக்கக்கூடிய பாலிசாக்கரைட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஸ்பைருலினா இருக்கக்கூடிய விட்டமின் B12 நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கலாம். அதே போல அனிமியா, ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஸ்பைருலினா. ஸ்பைருலினா இருக்கக்கூடிய செலினியம், இது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும், முக்கியமாக ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கக்கூடியது. புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, இல்ல புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியதும் ஸ்பைருலினா. பெண்களுக்கு ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம், பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, மன அழுத்தம் வராமல் தடுக்கக்கூடியது ஸ்பைருலினா. நீர்க்கட்டிகள், PCOD வராமல் தடுக்கக்கூடியது ஸ்பைருலினா. மிஸ்கேரேஜ், கரு உருவாகும், ஆனா என்ன ஆகும்னா கரு சீக்கிரத்துல கலைஞ்சு போயிடும். காரணம் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை தாங்கக்கூடிய அந்த பை அது ரொம்ப வீக் ஆகிறதுனால கர்ப்பம் கலைஞ்சு போகும். மிஸ்கேரேஜ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஸ்பைருலினா. கர்ப்பம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஃபர்டிலிட்டி, தாய்மை பருவம் அடைய நினைக்கிறவங்களுக்கும் ஸ்பைருலினா முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. டெய்லி 3 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். சீம்பால இருந்து உருவாக்கப்பட்டதான் கொலஸ்ட்ரம் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். இந்த கொலஸ்ட்ரம்ல 5 விதமான இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திக்கான தேவைகள் இதுல இருக்கு. அதே போல புரோட்டியேஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நோய் ஏற்படுத்தக்கூடிய விஷயம், அதை தடுக்கிற சக்தி கொலஸ்ட்ரம்ல இருக்கு. கொலஸ்ட்ரம்ல 5 விதமான நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்கிறதுனால முக்கிய 3 பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. கொலஸ்ட்ரம்ல எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட் எல்லாமே இதுல இருக்கு. 2வது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய விஷயம். 3வதா வளர்ச்சிக்கான தேவைகள். நல்ல ஹைட் வேணும், வெயிட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது கொலஸ்ட்ரம். கொலஸ்ட்ரம் எடுக்கிறதுனால என்ன மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள், திசுக்கள், இது எல்லாமே எப்போதுமே ஹெல்த்தியா இருக்கும். செல்கள், திசுக்கள் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள எப்போதுமே நல்ல ஒரு தெம்பு இருக்கும், உற்சாகம் இருக்கும், புத்துணர்ச்சி இருக்கும். செல்கள், திசுக்கள் ஏற்படக்கூடிய வீக்கம் வராமல் தடுக்கக்கூடியது கொலஸ்ட்ரம். கொரோனாவோட முக்கியமான ஒரு பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். இந்த கொரோனா வைரஸ் போகும்போதே அங்கங்க உடம்புக்குள்ள வீக்கத்தை ஏற்படும். அதுல இருந்து அந்த நோய் இன்னும் ஃபாஸ்டா டெவலப் ஆகும். கொலஸ்ட்ரம் பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸை குறைக்கிறதுனால கொரோனா பாதிப்புல இருந்தும் தடுக்க முடியும். எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது கொலஸ்ட்ரம். ஏதோ ஒரு நோயினால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா, ஃபாஸ்டா ரெக்கவரி ஆகிறதுக்காக கொலஸ்ட்ரம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அலர்ஜி,
ஸோ ஸ்கின் அலர்ஜியா இருக்கலாம், இல்ல அடிக்கடி வந்து சளி பிடிக்கிறது, இது எல்லாமே ஒரு அலர்ஜியோட ஒரு காரணங்கள். இந்த அலர்ஜி ஏற்படாமல் தடுக்கக்கூடியது கொலஸ்ட்ரால். ஃபேட் அப்சார்ப்ஷன், ஈவன் கொலஸ்ட்ரால் எடுக்கிறதுனால உடம்புல கெட்ட கொழுப்பை குறைச்சு நல்ல கொழுப்பு அதிகமாகும். இதயம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் கொலஸ்ட்ரால் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். சோத்து கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த அலோவேரா. அலோவேரால 20 வகையான புரதச்சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. அதே போல 200க்கும் மேற்பட்ட மருத்துவ கூறுகள் அலோவேரால அடங்கியிருக்கு. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனால என்ன ஆகும்? உடல் உஷ்ணம் அதிகமாகும். உடல் உஷ்ணம் அதிகமாச்சுனாலே நோய் பரப்பக்கூடிய கிருமிகள் உடம்புக்குள்ள வளரும். ஸோ டெய்லி அலோவேரா எடுத்துட்டு வரனால உடல் உஷ்ணத்தை குறைக்க முடியும். அதே போல பாடி பிஹெச் பேலன்ஸ், பொதுவாக நம்ம உடல் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். அதுல இருந்து கரியமிலத்தன்மை இல்ல காரத்தன்மைக்கு நம்ம உடல் மாறணும். ஸோ அந்த பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடியது அலோவேரா. அலோவேரா செரிமான சக்தியை அதிகப்படுத்தும், பசியை தூண்டும். ஏன்னா பசி எடுத்து சாப்பிட்டா உணவு உடம்புல ஒட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாடி மெட்டபாலிசம், மெட்டபாலிசம் அப்படிங்கிறது என்ன? நம்ம சாப்பிட்ட உணவு முழுமையாக ஊட்டச்சத்தா மாறணும், அந்த ஊட்டச்சத்தை உடல் முழுமையாக பயன்படுத்தணும். இதுதான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அலோவேரா எடுக்கிறதுனால பாடி மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும். அலோவேரா எடுக்கிறதுனால மலச்சிக்கல் வராமல் தடுக்க முடியும். அலோவேரா எடுக்கிறதுனால பல் ஈறுகள்ல வரக்கூடிய ப்ராப்ளம் வராமல் தடுக்கக்கூடியது. அலோவேரா ரத்தத்துல சர்க்கரை மற்றும் கொழுப்போட அளவுகளை கட்டுப்படுத்துறதுனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க அலோவேரா எடுத்து வரலாம். அலோவேரால விட்டமின் ஏ இருக்கு, கண் பார்வைக்கு முக்கியமாக விட்டமின் ஏ தேவை. விட்டமின் சி இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். விட்டமின் கே இருக்கு, தலைமுடி பாதிப்பு, தலைமுடி உதிர்வு ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. முக்கியமாக முகப்பொருளிலிருந்து சொரியாசிஸ் வரைக்கும் ஏற்படக்கூடிய ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது அலோவேரா. அலோவேரா ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரும். முழு நெல்லிக்காய், அதுதான் இந்த ஆம்லா. ஆம்லாக்கு எத்தனை விதமான மருத்துவ குணங்கள் இருக்கு? முக்கியமாக விட்டமின் சியோட ரிச் சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த முழு நெல்லிக்காய். விட்டமின் சி அதிகமான இருந்துச்சுன்னா 2 முக்கியமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒன்னு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே போல பாடியோட அப்சார்ப்ஷன் இதுவும் அதிகம் ஆகும். ஆம்லா எடுக்கிறதுனால முதல்ல தலைமுடி உதிர்வு இது தடுக்க முடியும். முடிக்கால்கள் பலப்படுத்தப்படும். அதே போல இளநரை, சின்ன வயசுல நரமுடி ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஆம்லா. ஆம்லா எடுக்கிறதுனால கண் பார்வை கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். மென்ஸ்ட்ருவல் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பீரியட்ஸ் டைம்ல பெண்களுக்கு வரக்கூடிய இந்த வயிறு வலி ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஆம்லா. ஆம்லா புற்றுநோய் செல்களை அழிக்க முடியும். ஆம்லா எடுக்கிறதுனால சிறுநீர் பை, பித்தப்பையில இருக்கக்கூடிய கல் உடைக்கக்கூடிய தன்மை ஆம்லாக்கு உண்டு. ஆம்லா எடுக்கிறதுனால ப்ரீ மெச்சூர் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவோம், இளமையில் முதுமை, அந்த தன்மை ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஆம்லா. ஆம்லாக்கு பல விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா ஈவன் ஆம்லா எடுக்கிறதுனாலுமே சர்க்கரை மற்றும் கொழுப்போட அளவுகளை கட்டுப்படுத்தப்படும். ஆம்லா டெய்லி ஒரு 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரும். இம்யூனிட்டி பூஸ்ட், இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் கேட்டகரி அதுதான் கார்டியோ கேர். கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். கார்டியோ அப்படின்னா இதயம், வாஸ்குலர் அப்படின்னா ரத்த குழாய்கள். உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் நம்ம உடம்பு முழுக்க கனெக்ட் ஆகக்கூடியதா இந்த கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம். இதோட முக்கியமான வேலையை என்னன்னு கேட்டீங்கன்னா, உடல் முழுக்க ரத்த ஓட்டம் போகணும். அந்த ரத்த ஓட்டம் சரியாக இருந்துச்சுன்னா உடலுக்கு இருக்கக்கூடிய வெப்பம் கரெக்டா மெயின்டைன் ஆகும். அதே போல ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக செல்களை சென்றடையும். இது சரியா இருக்குன்னா இதயம் நல்லா இருக்கணும், ரத்த குழாய்கள் நல்லா இருக்கணும், ரத்தமும் நல்லா இருக்கும். இது மூணும் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா நம்ம என்டையர் கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் ஹெல்த்தியாக இருக்கும். எதனால நம்ம இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுது? 2 முக்கியமான காரணங்கள். முதல் காரணம் அப்படிங்கிறது கொழுப்பு. நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் என்ன ஆகும்? ரத்த குழாய்களை கொஞ்சம் கொஞ்சமா படிய ஆரம்பிக்கும். ரத்த குழாய்கள் இதை படிய ஆரம்பிக்கிறதுனால ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல இந்த கொழுப்பு ரத்த குழாய்களை முழு அடைப்பை ஏற்படுத்தும். இதுக்கு பேர் தான் அத்தெரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு மெடிக்கல் டேர்ம்ல சொல்லுவோம். இது ஒரு காரணம். 2வது, ரத்த குழாய்களோட எலாஸ்டிசிட்டி, அதாவது விரிவுத்தன்மை. இந்த விரிவுத்தன்மை குறையினாலுமே ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும். எப்ப கொழுப்பு ரத்த குழாய்களுக்கு போய் அடைப்பை ஏற்படுத்துதோ இதுக்கு பேர் தான் கரோனரி ஆர்டரி டிசீஸ்.
கரோனரி ஆர்டரி அப்படிங்கிறதுனா நம்ம இதயத்திற்கு ரத்தத்தை கொண்டு போகக்கூடிய முக்கியமான ஒரு ரத்த குழாய். அதுவும் நல்ல ரத்தம் கொண்டு போகக்கூடிய ரத்த குழாய். இந்த கரோனரி ஆர்டரியில ஏற்படக்கூடிய அடைப்பு, இதயத்திற்கு ஆக்சிஜன் சப்ளை போகாது. அதனால வரக்கூடிய முக்கியமான ஒரு நோய் தான் மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக். ரத்த குழாய்களோட விரிவுத்தன்மையும் கரெக்டா இருக்கணும். அதே போல இந்த கொழுப்பு ரத்த குழாய்களை தங்க விடாமல் தடுக்கணும். அதுதான் நம்ம கார்டியோ வாஸ்குலர் ப்ராடக்ட்ல இருக்கக்கூடியது. முதல்ல பிளாக்ஸ் ஆயில். பிளாக்ஸ் அப்படிங்கிறது ஆளி விதைகளிலிருந்து உருவாக்கக்கூடிய ஒரு எண்ணெய். அதுதான் இந்த பிளாக்ஸீட் ஆயில். பிளாக்ஸ்ல என்ன அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா நார் சத்து அதிகமா இருக்கு. நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால இதுல வந்து கலோரிகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த நார் சத்து அதிகமா இருக்கிறதுனாலே ரத்த குழாய்கள்ல கொழுப்பை தங்க விடாமல் தடுக்கும். அப்படியே கெட்ட கொழுப்புகள் ரத்த குழாய்களை ஒட்டி இருந்துச்சுன்னா அதை கரைக்கக்கூடிய தன்மை பிளாக்ஸ் ஆயில்ல இருக்கு. பிளாக்ஸ் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனாலே உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க பிளாக்ஸ் எடுக்கலாம். ஏன்னா ஃபைபர், இந்த ஃபைபர் பொறுத்த வரைக்கும் என்னாகும், வயிறு அப்படி திம்முனாயிடும். பசிக்காது, உடல் எடையை குறைக்க முடியும். அதே போல பிளாக்ஸ் ஆயில் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹைப்பர் ஹைப்போ எந்த மாதிரி தைராய்டு இருந்தாலுமே தைராய்டு ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடியது பிளாக்ஸ். கலர் பர்ஃபெக்ஷன், நம்ம கண் பார்வை பலப்படுத்தக்கூடியது பிளாக்ஸ் ஆயில். நார் சத்து இருக்கிறதுனாலேயே செரிமான சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. லிக்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் பிளாக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது வயோதிகத்தன்மை ஏற்படாமல் தடுக்க முடியும். பிளாக்ஸ் எடுக்கிறதுனால பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருதா? ஏன்னா ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ்னால ஏற்படக்கூடியது. ஹார்மோன்ஸ் கரெக்ட் ஆகிறதுனால பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகும். அதே போல 45-50 வயதை தாண்டும் பொழுது மெனோபாஸ் இந்த ஸ்டேஜ் அடைகிறாங்க. இந்த மெனோபாஸ்க்குமே ஹார்மோன்ஸ் டோட்டலா டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனாலதான் 50 வயதுக்கு மேல பெண்களுக்கு கேன்சர், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரியான நோய்கள் வருவதற்கான காரணம். பிளாக்ஸ் கொடுக்கறதுனால மெனோபாஸ்ல ஈஸியா அந்த ஸ்டேஜ் அவங்களால கடக்க முடியும். ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் பிளாக்ஸ் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். அடுத்ததா L-ஆர்ஜினின். ஒரு நாளைக்கு சராசரி 7200 லிட்டர் ரத்தம் நம்ம உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதற்கு ரத்த குழாய்கள் முக்கியமான ஒரு காரணம். நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 360 மில்லியன் ரத்த குழாய்கள் இருக்கு. நம்ம உடம்பு முழுக்க இணைக்கிறது இந்த ரத்த குழாய்கள் மட்டும்தான். சில காரணங்கள் என்ன ஆகும்னா, இந்த ரத்த குழாய்கள் விரிவுத்தன்மை குறைஞ்சு ரத்த குழாய்கள் சுருங்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்ஜினின் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு பொருள். இந்த L-ஆர்ஜினின் இதுல ரெஸ்பிரட்ரால், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், போலிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால சுருங்கி இருக்கக்கூடிய ரத்த குழாய்களோட விரிவுத்தன்மையை அதிகப்படுத்தும். அதுதான் வாசோ டைலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரத்த குழாய்களோட விரிவுத்தன்மை அதிகமாகிறதுனால ரத்த ஓட்டம் சீராகும். ரத்த ஓட்டம் சீராயிடுச்சுன்னா உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர் திரும்ப நார்மல் லெவல்ஸ்க்கு கொண்டு வர முடியும். அதே போல இன்ஃப்ளமேஷன், உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது L-ஆர்ஜினின். இதுல இந்த நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ரெஸ்பான்ஸை குறைக்கிறதுனால கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டவங்க இல்ல பாதிக்கப்படாமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்க L-ஆர்ஜினின் டெய்லி எடுத்துட்டு வருது ரொம்ப ரொம்ப நல்லது. L-ஆர்ஜினின் எடுக்கிறதுனால மூளை மற்றும் சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். இன்ஃபேக்ட் L-ஆர்ஜினின் எடுக்கிறதுனால ஞாபக சக்தி அதிகமாகும். அதே போல கிட்னில இருக்கக்கூடிய இந்த அளவுகள், உப்போட அளவுகள், கிரியாட்டின் லெவல்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகாம மெயின்டைன் பண்ண முடியும். யூரியா கிரியாட்டின் லெவல்ஸ் அதிகமா இருந்ததுன்னா அந்த ஸ்டேஜ்ல L-ஆர்ஜினின் கொடுக்கலாம். பட் ஒன்ஸ் டயாலிசிஸ் பண்றாங்கன்னா டயாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் எந்த சப்ளிமெண்ட்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட சேஃப்டி இது வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் ஆகல. அதனாலதான் சேஃப்டி மெஷருக்காக டயாலிசிஸ்ல இருக்கிறவங்களுக்கு எந்த சப்ளிமெண்ட்ஸும் ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க, அத்லெட்ஸ் இருக்கிறவங்க, பாடி பில்டிங் பண்றவங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க L-ஆர்ஜின் எடுக்கிறதுனால அதிகப்படியான எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும். செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் போன்ற செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு, விந்தணு குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கும் L-ஆர்ஜினின் ரெக்கமெண்ட் பண்ணலாம். வெரிகோஸ் வெயின் அப்படின்னு நம்ம சொல்ல, வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறதுனா பொதுவாக காலில் அந்த நரம்புகள்லாம் சுருண்டு சுருண்டு போயிட்டு ரத்த ஓட்டமே இருக்காது. சுருண்டு இருக்கக்கூடிய ரத்த குழாய்களையுமே ரத்தத்தை புஷ் பண்ணக்கூடிய தன்மை L-ஆர்ஜினினுக்கு இருக்கு. L-ஆர்ஜினின் ஒரு சாஷே பேக்கெட் 200 ml
சாதாரண தண்ணியில காலையில வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வர்றது நல்லது. முக்கியமா எல்ஆர்ஜின் பொறுத்தவரைக்கும் கண்ணாடி கிளாஸ்ல பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மற்ற டைப் ஆஃப் கிளாஸஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல அந்த ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். எல்ஆர்ஜினின் ஒரு நாளைக்கு ஒருவேளை காலையில எம்டி ஸ்டமக்ல போட்டு எடுத்தா போதும். இன்கேஸ் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு ஒரு 1 hour பிஃபோர் எம்டி ஸ்டமக்ல எல்ஆர்ஜினின் எடுத்துட்டு வரலாம். நம்ம உடம்புல எனர்ஜியை உற்பத்தி செய்யறதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் மைட்டோகாண்ட்ரியா, பவர் ஹவுஸ் ஆஃப் அவர் செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சராசரி ஒரு செல்குள்ளயுமே கிட்டத்தட்ட 1000 இருந்து 2000 மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. முக்கியமாக இதயம் மற்றும் மூளை இதுல மட்டுமே 10,000 இருந்து 20,000 வரைக்கும் இந்த மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. இந்த மைட்டோகாண்ட்ரியா ஏடிபின்னு சொல்லுவோம், அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இதுதான் நம்ம பாடியில எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகக்கூடியது. இந்த எனர்ஜியா இது கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா கோ என்சைம் Q10 அவசியம். இந்த கோ என்சைம் Q10 அப்படிங்கிறது இது ஒரு விட்டமின் மாதிரி நம்ம பாடிக்கு எனர்ஜியை அதிகமாக கொடுக்கக்கூடியது. இந்த கோ என்சைம் Q10 நம்ம உடம்புல உற்பத்தி ஆனால் கூட வயது ஏற ஏற நம்ம உடம்புல இந்த உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும். அதனாலதான் பொதுவா 20 வயசுல இருக்கக்கூடிய தெம்பு 40ல இல்ல, 40ல இருக்கக்கூடிய தெம்பு 60ல இல்ல, 60ல இருக்கக்கூடியது 80ல இருக்கிறது இல்ல. அப்ப வயது ஏற ஏற இந்த கோ என்சைமோட ப்ரொடக்ஷன் நம்ம உடம்புக்குள்ள குறைய ஆரம்பிக்குது. இதே கார்டியோ கேர்ல கொண்டு வந்தோம் அப்படின்னா ஹார்ட் அப்படிங்கிறது ஒரு மிஷின். இதய துடிப்பு, இந்த இதய துடிப்பு இருந்தா தான் ரத்த ஓட்டம் இருக்கும். ஸோ அந்த மிஷினுக்கு அந்த பம்ப் பண்றதுக்கான கெப்பாசிட்டி ஹார்ட் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு முக்கியமாக கோ என்சைம் தேவைப்படுது. 90% ஹார்ட் மசில்ஸ்க்கு கோ என்சைம் வேணும். மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, அல்சீமஸ், ஞாபக மறதி, பார்க்கின்சன்ஸ், கை கால நடுக்கம் ஏற்படக்கூடியது, மைக்ரேன், தொடர்ந்து இருக்கக்கூடிய தலைவலி, இந்த கண்டிஷன்ஸ்ல கோ என்சைம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். கல்லீரல்ல ஏற்படக்கூடிய வீக்கம், ஃபேட்டி லிவர் போன்ற கண்டிஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது கோ என்சைம் Q10. கணையத்துல ஏற்படக்கூடிய கேன்சர் ஆர் பாங்க்ரேட்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வீக்கம் வராமல் தடுக்கக்கூடியது கோ என்சைம் Q10. ஸ்கின்ல சொரியாசிஸ் போன்ற கண்டிஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது கோ என்சைம் Q10. மசில்ஸ் டெவலப் ஆகணுமா, பாடி பில்டிங் பண்றவங்களா அவங்களுக்கு கோ என்சைம் Q10 ரெக்கமெண்ட் பண்றது நல்ல மசில் ஃபார்மேஷன் உருவாகும். அதே போல டெஸ்டோஸ்டிரோன், ஆண்களுக்கு விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு முக்கியமாக இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகிறதுனால விந்தணுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது கோ என்சைம் Q10. ஸோ கோ என்சைம் Q10 ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். பொதுவாக இன்னைக்கு மார்க்கெட்ல எத்தனை விதமான தேங்காய் எண்ணெய் இன்னைக்கு வித்துட்டு வராங்க. வெஸ்டீஜ்ல ஏன் அதே தேங்காய் எண்ணெய் ஒரு கேப்சூல்குள்ள போட்டு அடைச்சிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்ல விற்கக்கூடிய தேங்காய் எண்ணெய்க்கும் வெஸ்டீஜ் கோகோனட் ஆயிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மார்க்கெட்ல விற்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது கொப்பரையில இருந்து எடுக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய். அதுலதான் கெட்ட கொழுப்பு அதிகமாக உள்ளது. ஆனா வெஸ்டீஜ்ல நம்ம எடுக்கக்கூடிய இந்த கோகோனட் ஆயில் இத வர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தேங்காய் முழு வளர்ச்சி அடைஞ்ச உடனே அதை பறிச்சு அந்த வெள்ளை பகுதியை கோல்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணி தயாரிக்கக்கூடிய எண்ணெய்க்கு பேர் தான் வர்ஜின் கோகோனட் ஆயில். வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில் அப்படிங்கிறது வர்ஜின் கோகோனட் ஆயில். இந்த மாதிரி எடுக்கக்கூடிய எண்ணெயில ஆல்பா லிப்போயிக் ஆசிட் அண்ட் மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் இது ரெண்டும் நிறைய இருக்கு. MCTs சொல்லக்கூடிய இந்த முக்கியமான நல்ல கொழுப்பு நிறைய இருக்கிறதுனால மூளைக்கு, இதயத்திற்கு, கல்லீரலுக்கு இன்ஸ்டன்டா எனர்ஜியை கொடுக்கக்கூடியது வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில். முக்கியமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகப்படுத்துறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதுல இருக்கக்கூடிய விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் இது தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராமல் தடுக்கக்கூடியது. அதே போல ஸ்கின்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்க முடியும். பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா உடம்புல நச்சு பொருள்கள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கக்கூடியது. அதே போல நல்ல ஒரு கிருமி நாசினி. நம்ம உடம்புக்குள்ள பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் இந்த கிருமிகள் வராமல் தடுக்கக்கூடியது கோகோனட் ஆயில். டெய்லியே கோகோனட் ஆயில் நீங்க எடுத்துட்டு வரதுனால ஈவன் கொரோனா வைரஸை முறியடிக்கக்கூடிய சக்தியும் வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில்ல இருக்கு. பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுமா, வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில் எடுக்கலாம். ஏன்னா அது கொழுப்பை கரைக்கக்கூடிய சக்தி இதுல இருக்கு. செரிமான சக்தி அதிகப்படுத்தும், எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது
நம்மளுடைய வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில். வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 2ல இருந்து 4 கேப்சூல் வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில் சாப்பிடும்போது சேர்த்து கேப்சூல் முழுங்கணும். அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட உடனே கேப்சூல்ஸை எடுத்துக்கலாம். வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில் பல விதத்துல பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உடம்புக்குள்ள கொடுக்கக்கூடியது. டே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேக்கான டாபிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். யூடியூப் லைவ்ல இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு இன்கேஸ் யாராவது பார்க்க முடியாதவங்க அவங்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நாளைக்கு செகண்ட் செஷன் வரதுக்கு முன்னாடி இன்னைக்கு இதை அவங்க கோ த்ரூ பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க நபர்கள் எல்லாருமே கூட வைஸ் சப்ளிமெண்ட் அப்படிங்கிற அந்த டாபிக்கை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க. நம்ம சப்ளிமெண்ட்ஸ் ஏன் அவசியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு புரியும். நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பார்க்க போறோம். அதே போல ஒரு ப்ராடக்ட் நம்ம எப்படி எடுக்கணும், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நாளைக்கு ஈவினிங் ஷார்ப்பா 7 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு கொஞ்சம் சில டெக்னிக்கல் ஃபால்ட் இருந்தால கொஞ்சம் டிலேடா இருந்தது. பட் ஆஸ் சச் முதல் நாளுக்கான டாபிக்கை இப்ப நம்ம கவர் பண்ணியிருக்கோம். திரும்ப திரும்ப இதை கோ த்ரூ பண்ணி பாருங்க. ப்ராடக்டோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராடக்ட்ஸ்ல ஸ்பார்லினா, கொலஸ்ட்ரம், krill oil இந்த 3 ப்ராடக்டும் 6 வயசுல இருந்து கொடுக்கலாம். 6 வயசுல இருந்து டெய்லி ஒரு கேப்சூலோ 2 கேப்சூலோ கொடுக்கலாம். பொதுவா எல்லா சப்ளிமெண்ட்ஸுமே 12 வயசுக்கு மேலதான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது. ஐ பிலீவ் சப்ளிமெண்ட் ஏன் எடுக்கணுங்கிற இம்பார்ட்டன்ஸை கண்டிப்பா எல்லாருமே புரிஞ்சிட்டு இருப்பீங்க. நாளை மாலை 7 மணிக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். விஷ் யூ ஆல் தி சக்சஸ், விஷ் யூ வெல்த் அண்ட் தேங்க்யூ so much.